இந்திய மின்சார ஆட்டோமொபைல் இந்தியாவில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. மின்சார வாகன உற்பத்தியில் கூட்டு முயற்சிகளை உருவாக்குவது குறித்து புதினும் மோடியும் பேசுகின்றனர். மேலும் இந்தியா வரும் நாட்களில் ரஷ்யாவுடன் $100 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகத்தை எட்டும். புது தில்லியில் உள்ள ஹைதராபாத் மாளிகையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்தியா ரஷ்யா வணிக மன்றத்தில் புதினும் மோடியும் பங்கேற்றனர். மன்றத்தில் மின்சார வாகனங்களை தயாரிப்பதில் நாடுகள் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று பிரதமர் மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி புதினும் தாமும் 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தில் 100 பில்லியனை எட்டும் இலக்கை நிர்ணயித்ததை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் ஜனாதிபதி புதினுடன் மேலும் கலந்துரையாடிய பிறகும், எங்கள் கூட்டாண்மையில் உள்ள மிகப்பெரிய ஆற்றலை கருத்தில் கொண்ட பிறகும் இந்த இலக்கை முன்கூட்டியே அடைவோம் என்று நான் நம்புகிறேன். இந்த இலக்கை நோக்கி நாம் விரைவான முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் என்று பிரதமர் மோடி கூறினார். ரஷ்ய ஜனாதிபதி புதின் மற்றும் பிரதமர் மோடியின் அதிகாரப்பூர்வ சந்திப்பின் முழு வீடியோவையும் விளக்கத்தில் பார்க்கவும், மேலும் நடப்பு விவகாரங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்.